வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்னத்தை பத்தி பேச போறோம்? சீரியஸான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஃபனியா கொண்டு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பழி வாங்கும் குணம், ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஆத்திரம் இருக்கும், அந்த கோபம் இருக்கும். நம்மள வந்து யாராச்சும் வந்து நம்மள வந்து தப்பா பேசிட்டாலோ, இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு துரோகம் செஞ்சுட்டாலோ, நம்மள ஆத்திரடைய வச்சுட்டாலோ, நம்மளுக்கு வந்து அந்த ரிவெஞ்சுங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுல வந்து தோணும். எப்படியாச்சும் இவங்களை நம்ம திருப்பி பழிக்கு பழி வாங்கணும், நான் அனுபவிச்ச வேதனையும் நான் அனுபவிச்ச கஷ்டத்தையும் இவங்களும் அனுபவிக்கணும்னு மைண்ட்ல வந்து ரொம்ப கிரிமினலா சில பேர் யோசிப்பாங்க. இது வந்து ஒரு திரைப்படத்தோட திரைக்கதை இல்லைங்க. இப்ப ஒரு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கெட்டவங்க வந்து நல்லவங்களுக்கு துரோகம் செஞ்சிருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லவங்க வந்து கெட்டவங்களை போய் பழி வாங்குவாங்க. நிறைய படங்கள்ல வந்து இந்த மாதிரி மெயின்லி இந்த மாதிரி கதை தான் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பழி வாங்கும் படலம், நியாயத்துக்காக போராட படலம் அப்படின்னு. அது நியாயமா இருக்கிற பட்சத்துல வந்து சரி, படத்துல நடக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ரிவெஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18 வருஷம் ரூம்குள்ள கதவு சத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்ம என்ன நீலாம்பரி ஆயிட முடியுமா? அந்த நீலாம்பரி கேரக்டர் கூட 18 வருஷம் வந்து ரூம்ல இருந்தாங்கன்னு யார் பார்த்தா? அது படத்துல காட்டின காட்சி தானே. அந்த 18வது வருஷம் வெளியே வந்து அவங்க ஜெயிக்கலையே, அதை வந்து நம்ம உணரணும். இப்போ நீங்க ரிவெஞ்ச்னு கிளம்புனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து அதுல வந்து பணையம் வைக்கிறீங்கிறது எத்தனை பேருக்கு வந்து அது புரியுது? சில பேர் வந்து இல்ல நான் பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா மறுபடியும் இந்த பழிக்கு பழிக்குங்கிற விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையோட உங்களோட டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துருச்சு, உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு, அது எல்லாமே உண்மைதாங்க. ஒருவேளை இது வந்து சட்டப்பூர்வமா தண்டிக்க முடியும்னா அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து நம்ம அவங்க மேல எடுக்கலாம், அவங்க சட்டம் தண்டிக்கும் அப்படின்னு. ஒருவேளை நம்மள ஏமாத்தி நம்ம இமோஷனலி ஏமாந்துட்டோமா, இது வந்து சட்டத்துக்கிட்ட கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க வந்து இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து காலம் அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து புறப்பட்டு நான் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு பழி வாங்கும் படலத்தை ஒண்ணு தயாரிச்சுட்டு நீங்க உங்க லைஃப வந்து ஜெப்படைஸ் பண்றீங்க, அதை வந்து பணையம் வைக்கிறீங்க. ஒருவேளை டேச்சா என்ன சாதிக்க போறீங்க? பதிலுக்கு பதில் வந்து ரிவெஞ்ச்னு இறங்கிட்டா என்ன சாதிக்க முடியும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மருகிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாளுங்க அந்த மாதிரி மருகிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு 3 மணி நேரம் படம்னா வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பழிவாங்கும் படம் நம்ம எல்லாம் முடிஞ்சதும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நிதர்சன உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ வேண்டிய காலங்கள் வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் இருக்கு இன்னும். இந்த பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்காக வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளோட முன்னேற்றத்தை தடுத்துட்டு போறோம், நம்மளோட வாழ்க்கை பாதை மாறி போயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க. நடந்தது நடந்துருச்சு, நம்மளுக்கு வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு கொடுமை பண்ணிட்டாரு, இமோஷனலி நம்ம வந்து தோத்து போயிட்டோம், இமோஷனலி நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாமே சரியான விஷயம் தாங்க. ஆனா ரிவெஞ்ச் பண்ண போறோம்னு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்குறது நியாயமா? அவங்கள பழி வாங்குறேன்னு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம தடுத்து நிறுத்துறோம் அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க? ஒருவேளை இந்த மாதிரி ரிவெஞ்சான விஷயம் வந்து வாழ்க்கையில உம் நடந்ததே இல்லையா? நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சில பேரை பார்த்திருக்கேன். அவங்க வந்து இந்த ரிவெஞ்ச்னு சொல்லிட்டு அதே அந்த அந்த நபரை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன செய்யலாம். இல்ல வந்து அவங்கள ஸ்டாக் பண்ணுவாங்க, இவங்க இப்படி முன்னேறிட்டாங்களா இல்லையா, ஓ இவங்க நல்லா இருக்காங்க, என்னைய காதலிச்சு கைவிட்டவன் இன்னொரு ஆளுக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்கானே, இதை நான் எப்படி வந்து ஏத்துக்க முடியும், எனக்கு வயித்தெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். அதையும் தாண்டி சில பேர் வந்து பரவாயில்ல போனது போட்டோம் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னேறி போறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். இதுல நீங்க என்ன ரகம், இதுல நான் என்ன ரகம், இதை வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல வந்து அலசி ஆராயணும். என்ன கேட்டீங்கன்னா இந்த ரிவெஞ்சுங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து நம்மளே களம் இறங்கி செய்யறத விட காலம் பதில் சொல்லணும்னு காத்திருப்போம். சில பேர் வந்து என்கிட்ட கேட்கலாம், காலம் பதில் சொல்றேன்னு சொல்றீங்களே, ஆனா அந்த காலம் பதில் சொல்றத நம்மளால பார்க்க முடியலையே, இன்னும் வந்து அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு அநீதி செஞ்சிருந்தா அவங்கள பத்தி எதுக்கு நீங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? யோசிச்சு யோசிச்சு உங்க வாழ்க்கையை எதுக்கு நீங்க வீணாக்குறீங்க? அவன் தப்பு செஞ்சிருந்தானா தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. அதை வந்து நீங்க இருந்து பாக்குறீங்களோ இல்லாம பார்க்காம போறீங்களோ அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீங்க எதுக்கு வீணாக்கிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதுதாங்க இப்போ நம்மளோட கேள்விக்குறி. அவங்க வந்து தப்பு செஞ்சவங்க, அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லாம போறாங்களோ அது வந்து செகண்டரி. பிரைமரியான விஷயம் உங்க லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்களுடைய ஃபியூச்சர் இம்பார்ட்டன்ட்ங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ யோசிக்கணும். அதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டா உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிக்கிட்டு தாங்க இருப்போம். காலை மிதிச்சிட்டா கூட தான் கோவம் வருது, இடிச்சிட்டா கூட தான் கோவம் வருது. அதுக்காக பழிக்கு பழி வாங்குவோம்னு எல்லாருமே இறங்கிட்டீங்கன்னா யாராவது பூமியில மிஞ்சுவா? நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் யோசிக்கணும். நீ எப்படியோ போ, எனக்கு நீ வந்து தப்பு செஞ்சுட்ட, எனக்கு நீ அநீதி நீ எனக்கு அநீதி செஞ்சுட்ட. சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், தர்மத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா காலம் உனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு உங்க லைஃபை மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்துச்சுன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். இண்டிவிஜுவலா நம்ம இமோஷனலி ஏமாந்து போயிட்டோம்னா வேற என்ன செய்ய முடியும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க? பழி வாங்கும் அப்படின்னு ஒரு குணத்தை நம்ம மனசுக்குள்ள நம்ம இறக்கிக்கிட்டோமா ரிவெஞ்ச் வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சில பேர் ஈஸிலி சொல்லுவாங்க ரிவெஞ்ச் இஸ் கப் ஆஃப் டீ ஃபார் மீ அப்படின்னு. எந்த அளவுக்கு இது சாத்தியம் நிஜ வாழ்க்கையிலங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானேங்க. நான் வந்து உங்களுக்கு தப்பு செஞ்சவங்களை பத்தி நீங்க அடிக்கடி யோசிக்காதீங்க, உங்க மனசை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்கிக்காதீங்க, உங்க லைஃப் டிப்ரெஷனை ஆக்கிக்காதீங்க. இதுல இருந்து நீங்க வெளியாகணும், உங்களுடைய லைஃபை நீங்க பார்க்கணும், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கரியர், உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய ப்ரோக்ரஷன், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய அம்பிஷன்ஸ், அதை மட்டும் தாங்க நீங்க பார்க்கணும். அதை முழுக்க முழுக்க நீங்க அதுல கவனம் செலுத்துங்கிறது தான் என்னுடைய ஆசை. கோவம் மனசுல இருக்கும், ஆத்திரம் மனசுல இருக்கும், தப்பு நடந்துருச்சுன்னு. ஆனா அந்த தப்புல இருந்து மீண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கிறது தானே இங்க ரொம்ப முக்கியங்க. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போயிட்டு நம்ம வளராம முன்னேறாம அப்படியே இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் ஆகும்? அவங்க முன்னேறிட்டே போவாங்க, அவங்க முன்னேற்றத்தை பார்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இங்க நிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம், நல்ல விஷயமே இல்லைங்க. அதுதான் நம்ம நல்லா யோசிக்கணும். அப்படி அவங்க பெரிய தப்பு செஞ்சிருந்தாங்க, தண்டனை ஏதாவது ஒரு சூழ்நிலையில எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கும்னு கடவுளை தினமும் பிரார்த்திச்சுட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க நல்லபடியா அமைச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. உங்களுக்கும் இதே மாதிரிதான் தோணும்னு எனக்கு தோணுது. எல்லாருக்கும் கோபம் வருங்க. நம்மளுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்களா, அநீதி வந்து செஞ்சுட்டாங்கன்னா கோபம் வர்றது வந்து இயற்கையான ஒரு குணம். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், அது நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் நான் சொல்றது, ரிவெஞ்சுங்கிறது ஒரு 3 மணி நேரம் படம் இல்லைங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம்ம கஷ்டமான சைட்ஸை வந்து ரொம்ப பார்த்துட்டோம்னா அடுத்த வரப்போற காலங்கள்ல வந்து நம்ம ஒரு அழகான லைஃப, அழகான விஷயங்களை வந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையோட மறுபக்கத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கோபம், இந்த ரிவெஞ்சுங்கிறதுனால வந்து அழகான வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமா இங்க இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் மகன். நன்றி.